திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 50வது வாக்கியம். இனியது ஒன்று வைத்தேனோ சபரியை போலே. இப்ப இந்த பதிவுல திருக்கோளூர் பெண் பிள்ளை சபரி அப்படிங்கிற ஒரு பக்தைய பத்தி ராமாயணத்துல வர இந்த பக்தை அவளை பத்தி சொல்ல போறான். சபரி மோட்சம் அப்படின்னு கேள்விப்படாதவா யாருமே இருக்க முடியாது. அவ என்ன எப்படி பக்தி பண்ணினா ராமருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இப்போ வனவாசத்துல ராமர் நிறைய ரிஷி முனி ஆசிரமங்களுக்கெல்லாம் போறதாக நம்ம படிச்சிருக்கோம். அப்ப சபரி இருக்கிற இடத்துக்கு வர்றார். எல்லா ஆசிரமத்தையும் விட்டுட்டு சபரி இருக்கிற ஆசிரமத்துக்கு ஏன் வர்றார் அப்படின்னா, சபரியோட பக்தி தான் அதுக்கு காரணம். சபரியோட குரு மாதங்க முனி. மாதங்க முனி அவளுக்கு எப்படி பக்தி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் குரு பக்தியிலையும் இருக்கா, கடவுள் பக்தியும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறா. மாதங்க முனிவரோட முக்திய ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றார் சபரி கிட்ட அப்படின்னா, நீ ஸ்ரீராமர் வர வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்தி அடைஞ்சு விடுறார். அப்ப சபரி ஸ்ரீராமருக்காக காத்துட்டு இருக்கா. அந்த நாளும் வருது. அதுக்கு முன்னாடியில இருந்தே அவ காட்டுக்குள்ள போய் பழங்கள்லாம் பறிச்சு எந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவ அதை டேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த பழம் நன்னா இல்லை, அது கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி அவ ருசிச்சு அவளுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம்தான் அவ பகவானுக்காக அதை பொறுக்கி அவர் எப்ப வராரோ அப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தேசத்துல வச்சிருந்தா. இதுல இந்த புராண கதைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாளா பறிச்சு வச்சிருந்த பழங்கள்லாம் ராமர் வர வரைக்கும் எப்படி அழுகாம இருந்தது, இந்த மாதிரி கேள்விலாம் வரும். அப்பப்ப பறிச்சு கொடுத்தாளா, இல்ல முதல்லயே பறிச்சு வச்சு அது வீணா போகாம எப்படி பார்த்துண்டா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம கவனிக்கிறத விட அவ ராமருக்கு எப்படி அந்த பழங்களை கொடுத்தா, சாப்பிட முடியற ஒரு பழங்களா கொடுத்தா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதோட இல்லாம கைமாறு எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு பக்தியில அவர் இருந்தா. கொடுக்கறது தான் அவளோட இதுவே தவிர, கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததே தவிர கைமாறு அவ எதுவுமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறது இந்த விஷயம் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அப்ப ராமர் சபரியோட ஆசிரமத்துக்கிட்ட வரும்போது சபரியே ஆச்சரியப்படுறா. எவ்வளவோ தவ வலிமை உடைய எத்தனையோ முனிவர்கள்லாம் ஆசிரமம் வச்சுட்டு இருக்கா. ஆனா ராமா, நீ என்னோட என்னோட குடிலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவளே ரொம்ப ஆச்சரியமா தான் அதை எடுத்து உரைக்கிறா நமக்காக. அப்ப ராமர் சபரியோட பக்திக்கும் அவளோட அன்புக்கும் அவர் ரொம்ப அவளை மெச்சிண்டார். அதுக்கப்புறம் 9 விதமான பக்திய பத்தி சபரிக்கு ஸ்ரீராமர் சொல்றார். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சபரி மூலமா அவர் சொல்றார். எப்போதும் நம்ம சத்சங்ல இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது என்னோட கதைகள் கேட்கணும். 3வது நீங்க குருவா யாரை வச்சிருக்கீங்களோ அவளுக்கு சர்வீஸ் பண்ணணும். 4வது என்னோட நாமத்தை ஜபம் பண்ணணும். 5வது நாம கீர்த்தனங்கள், அதாவது என்னை பத்தி பாடணும். 6வது அதாவது கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ்னு தமிழ்ல நம்ம ஐம்புலன்களையும் அடக்க நம்ம முயற்சிக்கணும். 6வது எல்லாம் நானாதான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க வாழணும். அதுக்கப்புறம் மகான்களை பார்க்கும்போது பகவானை விட மகான்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவர்களை நீங்க பார்க்கணும். கடைசியா அவர் சொல்றது என்னையே சரணாகதி அடையணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 9 பாயிண்ட்டை சபரி மூலமா 9 பாயிண்ட்ஸை சபரி மூலமா உலகத்துக்கு ராமர் எடுத்து சொல்றதா நமக்கு
இந்த மாதிரி ஒரு விவரங்கள் கிடைக்கிறது. இப்ப சபரிக்கு மோட்சம் ராமர் கொடுத்ததா நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். இதுக்கு 2 3 இத பத்தி 2 3 விவரங்கள் நமக்கு கிடைக்கிறது. நிறைய குறிப்புகள் கிடைக்கிறது. ஒண்ணு மதங்க முனி அவளுக்கு முதல்லயே உனக்கு மோட்சம் நானே கொடுத்துடுறேன், ராமருக்காக நீ காத்திருந்துட்டு அவரோட தரிசனம் ஆக விட்டு உனக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மோட்சம் கிடைச்சிடுங்கிற மாதிரி ஒரு குறிப்பு கிடைக்கிறது. அதனால ராமரை தரிசிச்ச உடனே அவளுக்கு மோட்சம் கிடைச்சதா இந்த கதை இங்க முடியுது. இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை எப்போதும் சொல்ற மாதிரி நான் என்ன இந்த மாதிரி பழங்கள்லாம் ராமருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு அவ்வளவு தூரம் நான் உயர்ந்த ஒரு பக்தி பண்ணினேனா இல்ல, அதனால நான் திருக்கோளூரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போற மாதிரி இந்த கதை இங்க முடியுது.